வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம போடுற பதிவுகள், சில பதிவுகள் பார்த்திங்கன்னா ஜோதிட சம்பந்தமாக போடுவோம். நம்ம போடுற பதிவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பொதுவாக ஜோதிட சம்பந்தமாக பதிவுகள் போட்டுட்ருப்பேன். இதை பார்த்துட்டு சில நேயர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த பதிவும் சில இடத்துல போடுவேன். சில நேரங்களில் அவங்க கேட்குறதுக்கான பதிவு அவங்களுக்கு டைரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்காம இந்த மாதிரி பதிவு மூலயமா மற்றவங்களுக்கும் அது பயன்படணும் அப்படிங்கிறதுனால மொத்தமாக டோட்டலாக பதிவாகவே போட்டு விட்ருவோம். அந்த வகையில் இப்போது ஒரு அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வியாக இல்லை, ஒரு ரெக்வஸ்ட்டாக. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழித்து தான் குழந்தையே பிறந்துச்சு. ஆனால் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பையன், பையனுக்கு இப்போ 4 வயசு ஆகுது. இருந்தாலும் பையன் வண்டி சின்ன சைக்கிள் ஓட்டும் போதும் நடக்கும் போதும் கீழே விழுந்து சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதை நினச்சிக்கிட்டு நான் படுத்து தூங்கும்போது என்னோடய கனவில் ஏதோ பையனுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுற மாதிரியே எனக்கு கனவு வருது. இதுக்கு என்ன சார் செய்யலாம், இதுக்கு எதுவும் பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா, நீங்கள் முதல்ல பையனோட ஜாதகத்தை அனுப்பலை, பையனுடைய டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்கல, பையனுக்கு என்ன நட்சத்திரம் என்ன ராசி அப்படின்னு சொல்லலை. சரி, இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலையும் அதுக்கான பரிகார கோவிலையும் சொல்கிறேன். சில நேரங்களில் பையனோட ஜாதகத்தில் ஆரம்ப திசாபுத்தி 6, 8, 12 கூடிய கிரகத்தின் திசாபுத்தியாக இருந்தால் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும். அதே போல் எந்த ஒரு திசையிலையும் முதல் திசையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது எந்த ஒரு திசையிலையும் அந்த சுய புத்தியில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகையினால் உங்கள் பையனோட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் என்ன திசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு ஒரு எளிமையான கோவில் சொல்கிறேன். நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கேயத்துலேருந்து கேட்டிருக்கீங்க. காங்கேயம்ங்கிற ஊர்லேருந்து கேட்டிருக்கீங்க. அந்த ஊர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது. நான் பொதுவாகவே பரிகாரம் கொடுக்கறது அந்தந்த ஊரில் உள்ள கோவிலுக்கே கொடுத்துருவேன். ஏன்னா பெரும்பாலும் அவங்கள அலைய விடுறது இல்லைன்னு. பெரும்பாலும் எந்த ஜாதகரையும் நம்ம அலைய விடுறதில்லை. அதனால் உங்கள் ஊர்லேயே ஒரு கோவில் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான கோவில். பொதுவாகவே இந்த பதிவு மூலமாக எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயந்தான். எல்லாருமே பாருங்கள், கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற கதையாக தான் இருக்குது. அவங்கவுங்க வீட்டுக்கும் பக்கத்துலேயோ இல்லை அவங்கவுங்க ஊருக்கும் பக்கத்துலேயோ அவங்கவுங்க ஊர்லேயோ மிகச்சிறந்த தோஷ பரிகார ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் யாருமே பக்கத்தில் இருக்கிறத யாருமே கண்டுக்கவே மாட்டுறாங்க. திருப்பூர் மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் அளப்பரிய பரிகார கோவில்கள் இருக்குது. கும்பகோணத்தில் எப்படி எத்தனை விதமான கோவில்கள் இருக்கோ அதே போல் திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கோவில்கள் இருக்குது. சிறப்பான கோவில்கள், அனைத்து விதமான தோஷத்துக்கும் பரிகார கோவில்கள்லாம் அங்கே பக்கத்துலேயே இருக்குது. அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, இந்த பதிவில் சொல்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கெட்ட கனவுலேருந்து விமோச்சனம் பிறக்கும். அதே போல் உங்கள் குழந்தைக்கு ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காயங்கள்லாம் வராத அளவுக்கு இந்த பகவான் உங்கள் குழந்தையும் உங்களையும் காப்பாற்றுவார். உங்கள் ஊர்லேருந்து இது ஒரு அதிகப்படியாக ஒரு 25-30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். என்ன கோவில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்திலே இருக்குது, அவினாச்சி அப்பர். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலில் உள்ள தடாகத்தில், தாமரை தடாகத்தில் குழந்தைங்க விளையாட போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க அந்த தாமரை தடாகத்தில் நீச்சல் அடித்து விளையாடும்போது ஒரு குழந்தைய முதலை விழுங்கிடுது, முதலை சாப்பிட்டுருது. இந்த முதலை சாப்பிட்டுடுது. அவங்க வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள அப்பா, அம்மா எல்லோரும், அந்த ஊர் ஜனமே ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வு நடந்து 3 வருடம் கழித்து அந்த ஊருக்கு யாத்திரை வர்ற அப்பர் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டு பக்கம் போகும்போது ஒரே அழுக்குரல் கேட்குது. அதற்கு எய்த்தாப்புலேயே நேர் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது. அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ போய் அப்பர் பெருமான் கேட்குறாரு, என்ன பிரச்சனை, ஏன் இந்த வீட்டில் ஒரே குதூகலமாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி துக்கமாக இருக்கீங்களேன்னு. என் குழந்தை விளையாட போனாங்க, ஆற்றுல விளையாட போனான், அந்த குளத்தில் தாமரை தடாகத்தில் முதல்ல சாப்பிட்ருச்சு அப்படின்னோன்னா,
இவருக்கு ரொம்ப வருத்தம். எதிர் வீட்டில் ஒரு வீட்டில் துக்கம், ஒரு வீட்டில் சந்தோஷம் அப்படிங்கும்போது அப்பருக்கு ரொம்ப வருத்தமாக போகுது. உடனே நேராக அங்கே உள்ள அவினாட்சி அப்பர்கிட்ட போய் சிவபெருமானை மனமுருக வேண்டிட்டு அந்த தாமரை தடாகத்துக்கிட்ட போய் பதிகம் பாடுறார். என்றான் மறக்கான் அப்படிங்கிற முதல் வரியை ஆரம்பிக்கிறார். அந்த பதிகத்தை ஆரம்பிக்கிறார். அப்போது 3 வருடத்துக்கு முன்னாடி அந்த முதலை சாப்பிட்ட அந்த சிறுவன் 3 வருஷம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருப்பானோ அந்த வளர்ச்சியோடு அந்த குளத்துலேருந்து ஏறி வர்றாரு. அந்த குழந்தை ஏறி வருது. அந்த குழந்தைய வாரி அணைத்து அந்த பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்கிறாரு அப்பர் பெருமான். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நரி தின்ன கோழி கூவாது, முதல வாயில் சிக்கின உயிர் பிழைக்காது அப்படின்னு. ஆனால் அப்பர் பெருமான் என்ன நிரூபிக்கிறாருங்கன்னா, முதல வாயில் சிக்கின உயிர் பிழைக்கும், அதுக்கு சிவபெருமானே சாட்சி அப்படின்னு நிரூபிக்கிறார். உண்மையான பக்தி சிரத்தையோடு நம்ம கடவுளை அணுகுனோம்னா எல்லாத்துக்கும் நம்ம வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறது அவருடைய ஆழ்ந்த நம்பிக்கையாக இருக்குது. இந்த மாதிரி முதலை வாயில் சிக்கின குழந்தையவே மீட்டெடுத்த அப்பர் பெருமான் தரிசனம் பண்ண சிவபெருமானை போய் நீங்கள் பாருங்கள், மனமுருக வேண்டுங்க சிவபெருமான்கிட்ட. பையனுக்கு எத்தனை வயசு ஆகுதோ அத்தனை வயசுக்கு தகுந்த பால் வாங்கி கொடுங்க, லிட்ரு. உதாரணத்துக்கு இப்போ 4 வயசு சொல்லியிருக்கீங்க, 4 வயசுனா 5 லிட்ரு பால் வாங்கி கொடுங்க, சுத்தமான பசும்பால் அபிஷேகத்துக்காக. சந்தனம் வாங்கி கொடுங்க, பன்னீர் வாங்கி கொடுங்க. இதெல்லாமே அவினாட்சி அப்பருக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். பையன் பேரில் ஒரு அர்ச்சனை, உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டுக்கார் பேரில் ஒரு அர்ச்சனை, உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை. சிவபெருமானுக்கு நிறைய புஷ்பங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் புஷ்பங்கள் உங்களால் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி அலங்கரிங்க. கண்டிப்பாக நாகலிங்க பூ எங்கே இருந்தாலும் வாங்கி சாமிக்கு அந்த குழந்தை கையால் கொடுங்க. குழந்தை கையால் மாலையும் மரியாதையும் சிவபெருமானுக்கு பண்ண சொல்லி பையன் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அம்பாளுக்கும் மாலை வாங்கி கொடுத்து அம்பாளுக்கும் மாலை மரியாதை செலுத்தி அம்பாளுக்கும் உங்கள் பையன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இந்த கோவிலை 11 முறை சுற்றி வாங்க சிவபெருமான குழந்தையை தூக்கிட்டு. இதெல்லாம் எப்போ போகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்து அன்னைக்கு போங்க. ஏன்னா இந்த எந்த ஒரு ஜாதகருக்கும் அவங்க ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 6வது நட்சத்திரம் சாதகத்தாரை. இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பரிபூர்ணமான கடவுளோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தோட வேலை என்னென்னா, தெய்வ கடாட்சத்தை வாங்கி கொடுக்கறது தான், அதாவது ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த நட்சத்திரத்தோடைய வேலையை. ஆகையினால் உங்கள் குழந்தையோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்றைக்கி குழந்தைய அழைச்சிட்டு கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கோவில் திருப்பூர் மாவட்டம் அவினாட்சிலேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. அதற்கான ஃபுல் டீட்டெயிலும் ஸ்க்ரீனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக நீங்கள் கோவிலுக்கு போகும்போது நான் எப்போதும் சொல்கிறது தான், மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகையினால் கோவிலுக்கு போகும்போது உடல் தூய்மையோடையும் மன தூய்மையோடையும் போங்க. பலிபீடத்துக்கிட்ட போய் உங்கள் மனதில் உள்ள அகங்காரம், கோபம், களவு போன்ற தீய எண்ணங்களை பலியிடுங்கள். இந்த பலிபீடத்துக்கு பேர் ஆடு கோழி வெட்டுறதுக்கு பேர் பலிபீடம் இல்லை. மனிதனுடைய மனதில் உள்ள கர்மாவை அந்த இடத்துல பலியிடணும். அதுக்காக தான் அந்த பலிபீடம். அந்த பலிபீடத்திட்ட போய் உங்களுடைய மனசில் உள்ள அனைத்து கெட்ட விஷயங்களையும் கெட்ட எண்ணங்களையும் அந்த பலிபீடத்திட்ட, இதோடு நான் இந்த எண்ணங்களெல்லாம் கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பலி விட்டுட்டு முறையாய் விநாயகப் பெருமானையும் பிறகு கொடிமரத்தையும் வணங்கி நந்தி தேவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட போய் சிவபெருமானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சிவபெருமான்கிட்ட போகும்போது இந்த கோயிலுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த புஷ்பம்லாம் வாங்கி கொடுத்துருங்க. வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்கள் குழந்தை பேரில். அப்புறம் அம்பாள்கிட்ட வந்து குழந்தை பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. இப்போ சொன்னார் இல்லையா, அப்பர் என்ன சொல்லியிருக்காரு, மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. அப்படின்னா முதல்ல மூர்த்தி, அப்புறம் ஸ்தலம், அப்புறம் தீர்த்தம், இப்படி போகிறத அப்படியே பின்னாடியிலேருந்து வாங்க. முதல்ல தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும். அங்கே உள்ள தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு தான் அடுத்தது ஸ்தலத்து உள்ளே போகணும். அதுக்கப்புறம் ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது கோபுரத்தை வணங்கிட்டு கோபுர தரிசனம்
கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கோவிலோட கால் அப்படிங்கிறது தான் அந்த கோபுரம். அதனால் தான் அந்த கோபுரத்து உள்ளே போகும்போது காலை தொட்டு கும்பிடுற மாதிரி தான் அந்த படியை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போகணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூர்த்தியை போய் வணங்கிட்டு உங்கள் வேண்டுதெல்லாம் அங்கே சிவபெருமானை வச்சு வேண்டிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனையில் நீங்கள் விடுபட்டுறலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.